தேசிய ஜனநாயக கூட்டணி பார்க்கும்போது, இப்போ அவங்க வந்து எமர்ஜென்சியை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து கையெடுத்திருக்கிறாங்க. அவங்களோட அது போக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு போராட்டத்தெல்லாம் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ பாஜகவோட நடவடிக்கை எப்படி இருக்கு? அவர்கள் எப்பொழுதும் போல் தான் இருக்கிறார்கள். இது சின்ன கூட்டத்தொடர், குறுகிய கால கூட்டத்தொடர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது அடுத்து வர இருக்கின்ற 4 நாட்களில் விவாதம் நடைபெற்று பின்னர் பிரதமர் அதற்கு பதில் அளிப்பார். அதற்கு பின்னால் தான் நிதிநிலை அறிக்கை இதெல்லாம் இன்னும் இவர்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து இருந்து பார்க்க வேண்டும். நேற்றைக்கு மக்களவையில் புதிய சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஓம் பிர்லா அவர்கள் அவையில் படித்த அந்த தீர்மானம் என்பது அவையினுடைய ஒப்புதலோடு, பொதுவாக எந்த தீர்மானமாக அவையில் வைக்கப்பட்டாலும் அது அவையினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். த கான்சென்சஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆர் த அப்ரூவல் ஆஃப் த ஹவுஸ். அவர் பாட்டுக்கு படித்து விட்டு போய்விட்டார். எதிர்குரல் எழுந்தது. இன்றைக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையிலும் அவசர நிலை காலத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று தெரியாது. யாரும் இதை மறுக்கவில்லை. 50 ஆண்டுகள் ஆகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் அவசர நிலை காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கட்சி. அதிக அளவில் பாதிக்கப்பட்டோம், ஆட்சி இழந்தோம். இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற நான், மக்களவையில் இருக்கிற டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தோம். எனவே இது ஒன்றும் மறைக்கப்படக்கூடிய ஒன்றும் அல்ல. நாங்கள் கேட்பதெல்லாம் அது அறிவிக்கப்பட்ட அவசர நிலை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக கடைசி 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சியில் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருந்தது. அவர்கள் சட்டங்களை நிறைவேற்றிய முறையாக இருக்கலாம், உரிமைகளை பறிக்கின்ற வகையாக இருக்கலாம், அரசு துறையினுடைய பல்வேறு நிறுவனங்களை தங்களுக்கு பிடிக்காத மாநில அரசுகளின் மீது, கட்சிகளின் மீது ஏவியதாக இருக்கலாம். எல்லோரையும் பிடிக்கவில்லை என்றால் சிறையிலே அடைத்து விசாரணை இல்லாமல் இந்த யூஏபிஏ போன்ற சட்டங்கள், அதே போல் நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்றியதெல்லாம் அவசர நிலை காலை விட மோசமாக இருந்தது. மிக முக்கியமாக அவசர நிலை காலத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டியவர்கள் அதை திருத்துகிறோம் என்று சொன்னால், முதலில் அவசர நிலை காலத்தில் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை ஏன் இவர்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவில்லை? இந்த கேள்வியெல்லாம் வருகிறது. ஆக நடந்த ஒன்றை இவர்கள் நினைவு கூறுகிற போது, அதிலிருந்து இவர்கள் எந்த வகையில் மாறுபட்டார்கள் என்கிற போதுதான் அதை பற்றி சொல்வதற்கான தார்மீக தகுதி அவர்களுக்கு வருகிறது. இவர்களுக்கு அது இல்லை என்பது கடந்த காலத்தில் நிரூபணமாகி இருக்கிறது. நீட் தேர்வு வந்து அது பேப்பர் கசிவு அந்த மாதிரி மோசடிகள்லாம் தொடர்ந்து இப்போ மாணவர்களின் போராட்டம் வந்து அதிக அளவில் வந்து இந்திய மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சில பிரச்சனைகளை முன்னெடுக்கும். சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதற்கு முன்பாகவே உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு பேராசிரியர் அவர்கள் ஒரு மாநில கட்சியாக இருக்கிற திமுகவின் தாக்கம் எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதை இப்பொழுது பார்க்கிறோம். நீட் தேவையில்லை என்பதற்கான நியாயமான காரணங்களை முன்வைத்து கழகம் பிரச்சாரம் செய்தது, போராட்டம் நடத்தியது. பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டப்பேரவையிலேயே ஏகமனதாக மசோதாவை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தர வேண்டும் என்று கேட்டு அது குடியரசுத் தலைவரிடம் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றது. இப்பொழுதுதான் மற்றவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். பல மாநிலங்கள் எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றன. தேர்வு நடைபெறுகின்ற முறை சரியில்லை என்பது ஒரு முக்கியமான காரணம். இந்த நீட் தேர்வே தேவையில்லை என்பதுதான் அடிப்படையில் எல்லோரும் உணர வேண்டிய ஒன்று. ஆக கழகம் முன்னெடுத்த ஒன்று இன்றைக்கு நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்கிற போது, இவர்கள் எவ்வளவு பிடிவாதமாக இந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் நிர்பந்தத்தின் காரணமாக அதை திரும்ப பெற வேண்டிய நிலைக்கு ஆளாவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். குடியரசுத் தலைவர் உரையில் வந்து மணிப்பூர் விவகாரம் இன்னும் பேசப்படாமல் இருக்கிறது. அது மட்டும் பேசலை, நிறைய விஷயங்களை பேசவில்லை. குடியரசுத் தலைவர் உரை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்கால நடவடிக்கைகளை பற்றி சொல்வதாக இருக்கலாம். முந்தைய ஆட்சியினுடைய நிகழ்வுகளை பற்றி விவரிக்கிறார்கள் என்கிற போது, இதுவே வேறு ஒரு ஆட்சியாக இருந்தால் என்ன செய்திருக்கும்? ஆக அரசாங்கம் எழுதி தருவதை அப்படியே படிக்கிறார். அதில் மிக குறிப்பாக பெரும்பான்மை பெற்றிருக்கிற இந்த அரசாங்கம் என்று குறிப்பிட்டதான் எங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிரிப்பு வந்தது. அறுதி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் துணையோடு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கின்றது. குடியரசுத் தலைவர் உரையில் நிறைய விசித்திரங்கள் நடந்தன. அதை நாங்கள் விவாதத்தின் போது பேசுகிற போது குறிப்பிடுவோம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கேளுங்க. நீங்கள் அந்த கூட்டத்தோட தொடங்கி நடைபெற்ற பொழுது நீங்கள் கோஷங்கள் எழுப்பியிருந்தீங்க. அது என்ன கோஷங்கள் இல்லை, எங்களுடைய அவை தொடங்கியதற்கு பின்னால் மாநிலங்களவையில் அது கோஷம் அல்ல, ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அதாவது ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த அதனுடைய குழு தலைவர் சஞ்சய் சிங் என்பவர் இப்பொழுது புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே உறுப்பினராக இருந்தபோது
அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகமாக நடந்து கொண்டார் என்று அவருடைய அந்த நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உரிமைக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அந்த உரிமைக்குழுவினுடைய அறிக்கை இப்போது வருகிறது. அந்த உரிமைக்குழுவுக்கு முன்னால் அவர் ஆஜராகி வருத்தம் தெரிவித்ததாகவும், பின்னர் அந்த உரிமைக்குழு அவருடைய அவர் நீக்கப்பட்டிருந்த காலமே தண்டனை காலமாக கருதப்படும் என்று ஏதோ பெரிய நீதிமன்ற வழக்கை போலெல்லாம் இப்போது எங்களுடைய பார்வை இன்றைக்கு நான் எழுப்ப இருந்த பிரச்சனையை மக்களவையில் ஒரு மசோதா நிறைவேறாமல் நிலுவையில் இருந்து அந்த மக்களவை கலைக்கப்பட்டு புதிய மக்களவை வருகிற போது அந்த மசோதா என்பது காலாவதியாகி போகும். அது மாதிரி ஒரு உறுப்பினருடைய பதவிக்காலம் முடிகிற போது அவர் தொடர்பான எல்லாம் முடிந்து போகும். அதற்கு பின்னால் அவர் மீண்டும் வந்தாலும் அவர் புதிய உறுப்பினராகவே கருதப்படுவார். சரியான சொல்லோடு சொல்ல வேண்டுமென்றால் இட் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ். அவருடைய மீதான நடவடிக்கையை இவர்கள் மீண்டும் எடுப்பது என்பது ஒரு கட்சியை, அந்த கட்சியினுடைய தலைவரை அசிங்கப்படுத்துவதற்காகவே தெரியும். ஆக நான் எழுப்ப இருந்தது முடிந்து போன பிரச்சனையை எதற்காக நீங்கள் மீண்டும் இங்கே கொண்டு வருகிறீர்கள், முக்கியமாக அவருடைய பதவிக்காலம் முடிந்ததற்கு பின்னால் அது எப்படி இங்கே பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அவைத்தலைவர் என்னை தனியாக சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நான் சந்தித்தேன், சில விளக்கங்களை சொன்னார். ஆனால் அவையில் எழுப்பப்பட்டதற்கு நான் அவையில் தானே விளக்கம் கேட்க வேண்டும். நீங்கள் சொன்னது ஊரெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது, எங்களுடைய கேள்வியும் அதற்கான விளக்கமும் கூட மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று நான் அவரிடம் எடுத்து சொன்னேன். இதுதான் இன்றைக்கு நான் எழுப்ப இருந்த பிரச்சனை.